படைத்தவரே படைத்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள். எத்தனை, உங்க சத்தத்தை உயர்த்தி மனதார உம்மை பிரியேனையா. உம் சித்தமே செய்து நான் சாட்சியாய் வாழ்வேன், இது நிச்சயம். சபையார் உண்மையா விசுவாசத்தோடு சொல்லுங்கள். உம் சித்தமே செய்து நான் சாட்சியாய் வாழ்வேன், இது நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே. சபையார் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே நாதா. ரெண்டு கரங்களை உயர்த்தியே ஆராதனை ஆராதனை ஆராதனை. பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? எங்கள் ரட்சகரே ரட்சகரே இயேசுவே இயேசுநாதா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுங்கள். உம் வல்ல நினைத்து நினைத்து உள்ளமே. மனதார ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நல்லவரே நன்மை செய்த நல்லவரே நன்றி நன்றி ஐயா. உணர்ந்து ஆராதிப்போமா? நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள். நல்லவரே நல்லவரே நல்லவரே. நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே நான், ஆனந்தமே. கைகளை உயர்த்தி அதிசயமே அதிசயமே எங்கள் அடைக்கலமே. ஆராதிப்போம் சேர்ந்து ஆராதனை. எங்கள் அடைக்கல பட்டணமே எங்கள் இயேசுவே ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். அதிசயமே எங்கள்
ஆராதிப்போம் ஆராதனை. பரிசுத்தரே எங்கள் பரிசுத்தரே, எங்களை படைத்தவரே எங்களை படைத்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஆராதனை சேர்ந்து ஆராதிப்போம் ஆராதனை. வல்ல செயல்கள் அதிசயம். நல்ல கைகளை தட்டி வாய் திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமைக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஹalleluya. நன்றி 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 நன்றி. இரட்சகரே எங்கள் இயேசு ராஜா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எங்கள் அடைக்கல பட்டணமாகிய இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கையை தட்டி எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை மனதார ஆராதிக்கிறோம். கர்த்தர்களை தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும். விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடப்போகிறோம். என்ன ஸ்கேலுது? பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு விசேஷமாய் நம்முடைய நாட்டில் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிற நாள். ஆனால் நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், ஆனால் அதை விட பரலோக வாசிகள் என்பதில் பாக்கியம் கொள்வோம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். பரலோகம் தான் என் பேச்சு. கைத்தட்டி இணைந்து பாடுவோம். ஆமென். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். பாடுவோம். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். கைத்தட்டி பாடுவோமா? தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். சொல்லுவோம் சேர்ந்து. தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாட சொல்லி கேட்பேன். பாடுவோம். சேர்ந்து பாடிடுவேன், நடனமாடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன்.
பாடுவோம். தானான தனனா தானானனா தானான தனனா தானான. சந்தோஷமா நல்ல கை தட்டி உற்சாகத்தோடு ஆமென். தானான தனனா தானானனா. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். சொல்லுங்கள், என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். சொல்லுங்கள், ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தானான தனனா தானானனா தானான தனனா தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானனா தானான தனனா தானானனா தானான. எல்லாம் கை தட்டி பாடுங்கள் சேர்ந்து. தானான தனனா தானானனா. அல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுங்கள் சத்தமாய், அல்லேலூயா. நம் இயேசு மேகங்கள் நடுவில் சீக்கிரம் வரப்போகிறார் நம்மை சேர்த்து கொள்ளும்படி. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீர்களை துடைக்கும்படி, நமக்கு கிரீடங்களை தரும்படி, நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அந்த நாள் வெகு சீக்கிரமாய் வருகிறது. நல்ல கையை தட்டி சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். இந்த பாடலை இணைந்து பாடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லும்போது சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். கர்த்தரே தேவன் சொல்லுங்க. கர்த்தரே தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையில் பூமியில் அவர் வரும்போது எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும், கர்த்தரே தேவன். இன்றைக்கே நாம் அறிக்கை பண்ணுகிறோம், கர்த்தரே தேவன், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. கைத்தட்டி இணைந்து பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து, பிள்ளைகள் எல்லாரும் கரம் தட்டி பாடுவோம். ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே சத்தமாய்
சபையார் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். ஓ ஜீசஸ். தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடம் சப்பனிட்டு பலியும் இந்தா. தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதன் பலிபீடம் சப்பனிட்டு பலியும் இந்தா. கேட்டருளும் கேட்டருளும் என்றே தேவ மனிதன் கேட்டருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தரே கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென் ஆமென். என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஹல்லேலூயா. கர்த்தரே 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 சகதனலரே. கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். இன்னும் சத்தத்தை உயர்த்தியே கர்த்தரே உண்மையாய் உற்சாகமாய். கர்த்தரே கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே கர்த்தரே தேவன். எல்லாரும் சத்தமாய் என்றே ஆர்ப்பரிப்போம். நல்ல அப்படியே கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் வாய் திறந்து சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்துவை நல்ல கையை தட்டி ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் ரட்சகர், அவர் மீட்பர், அவர் உயர்ந்தவர், அவர் தெய்வம். நல்ல கையை தட்டி ஆட்டுக்குட்டியானவருக்கு எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் செலுத்தும்படி சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறாரே, நம்முடைய ஆராதனையில் அவர் மகிமைப்படுகிறாரே, அவர் மகிமை அடைகிறாரு. நல்ல வாயை திறந்து இருதயத்திலிருந்து ஆமே நாம் செலுத்துகிற மிகப்பெரிய ஒரு காரியம் ஆராதனை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஆராதனை. இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவது. நல்ல வாய் திறந்து துதிக்கணும், வாய் திறந்து துதிக்கணும். இது ஜெப நேரம் அல்ல, இது துதிக்கிற நேரம், துதிக்கிற நேரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை துதிக்கிற நேரம், துதிகளில் பயப்படத்தக்கவரை துதிக்கிற நேரம், துதிக்கிற நேரம். அஸ்திபாரங்களை நடுங்க செய்கிறவரை துதிக்கிற நேரம். செங்கடலை பிளக்கிற தேவனை துதிக்கிற தேவன். எலியாவின் நாட்களில் எழுப்புதலை தந்த தேவன் இந்த நாட்களிலும் எழுப்புதலை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. அவரை துதிக்கிற நேரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென் ஆமென். சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய இயேசுவை ஆராதிப்போம். நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், நமக்காய் இரத்தம் சிந்தினவர், நமக்காய் உயிர் தெழுந்தவர், நமக்காய் மறுபடியும் வரப்போகிற ராஜாதி ராஜாவை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். ஹalleluya, we worship you Lord. நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் பாத்திரரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh Jesus, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா.
உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. ஹல்லேலூயா. நம்முடைய நல்ல நாட்கள், நம்முடைய கெட்ட நாட்கள், நம்ம பிரச்சனையில் இருந்த நாட்கள், நாம் விடுவிக்கப்பட்ட நாட்கள், சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிற தெய்வம் ஒருவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. அக்கினி போன்ற சோதனைகள், தண்ணீர் போன்ற சோதனைகள், ஆறுகள் போன்ற பிரச்சனைகள், இவைகளை கடக்க, சேதமில்லாமல் கடக்க கர்த்தர் நம்மோடு இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இமைப்பொழுது நம்மளை விட்டு விலகவே இல்லை. ஆமென், ஆமென். அது நல்ல நாட்களாக இருந்தாலும் சரி, கெட்ட நாட்களாக இருந்தாலும் சரி, பைபிள் அப்படி தானே சொல்லுது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, சகல நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரம் தட்டி இணைந்து பாடலாமா? அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றுமில்லை அப்பா. எல்லாம் கை தட்டி பாடணும் சேர்ந்து உற்சாகமாய். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுங்கள், உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. எல்லாரும் சத்தமா, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தே, செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே. செங்கடலை நீ பிளந்தே, பாடுங்கள். செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டனை யோசனையால் தகர்த்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். இப்ப சபையார் இணைந்து சொல்லுங்கள், எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே, ராஜாவே. பலவித சோதனைகளா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே. புது இருதயம். உணர்ந்து இந்த வரிகளை சொல்லணும் சேர்ந்து. பலவித சோதனைகளா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டே. புது இருதயம் எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தலையை சபையார் சேர்ந்தே, எங்கள் தேவன் நீர், நீங்க ஆராதிங்க, நீங்க பாடுங்க சத்தமா. எங்கள் அம்மா, நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவன்
எங்கள் தேவன் நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதன். நம்பிக்கையோடு சொல்லுங்க சத்தமாய். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை. ஆமென். எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீர். எங்கள் நல்ல சத்தமாய் உற்சாகமாய் எங்கள் தேவன் இயேசுவே. திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுங்க. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். எங்கள் தேவன் நீர். எல்லாம் அப்படி எழுந்து நின்று பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை சொல்லுங்க சேர்ந்து. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை 100%. உங்க கிருபை. எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீர். எங்கள் சபை குடும்பங்களை பாதுகாத்தவரே. ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். எங்கள் திரும்ப திரும்ப எங்கள் தேவன் நீர். ஓ ஜீசஸ். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா, நாங்கள் போற்றிடும். தேவனே, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும். எங்கள் தேவன் நீர், எங்கள். ஆராதிங்க விடுதலையோடு, விடுதலையோடு உணர்ந்து உணர்ந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் நம்மோடு இருந்த விதம், கர்த்தர் நம்மை நடத்தின விதம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை நினைச்சு 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 நல்ல விடுதலையோடு ஆராதிக்கணும். சகோதரர்கள் எல்லாம் வெட்கப்படாம கூச்சப்படாம நல்ல கரம் தட்டி உயிர் தெழுந்த தெய்வத்தை ஆராதிங்க. விடுதலையோடு ஆராதிங்க, விடுதலையோடு ஆராதிங்க. நம் தண்ணீரை கடக்க வேண்டிய சூழ்நிலையில் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தது. ஆறுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலையில் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தது. அக்கினி போன்ற சோதனையில் நாம் அவியாமல் பாதுகாத்த கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தது அல்லவா? நல்ல கரம் தட்டி இது நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, இது அவருடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, இது அவருடைய ஈவை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. நல்ல கைத்தட்டி விடுதலையோடு சகோதரர்கள் ஆராதிங்க. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க தேவ பலன் உங்களை நிரப்புகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்த உன்னதமானவருடைய பலன் உங்களை ஆளுகை செய்கிறது. ரீமா ஹஷகதா நாமா லராதே ரேபா லகதனா ஷெகடதா ராமா லகதனா ரேபா லக ஷகடதரபா. ஆமென். விலையேற பெற்ற ஒரு ஆராதனை அபிஷேகம் சபையை மூடுது, சபையை மூடுது. கிருபையினால் அநேகருக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தருகிறார். ஆமென். பாடுகிற அபிஷேகம், கர்த்தரை துதிக்கிற அபிஷேகம், கர்த்தரை மகிமைப்படுத்துற அபிஷேகம். உன் வீட்டுல நீ ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியும். சபை நடுவுல கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவ வல்லமை உணர முடியும். ஆமென். கர்த்தரை நீ துதிக்க ஆரம்பிக்கும் போதே, கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போதே பைபிள் சொல்லுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவர்களுக்கு விரோதமாய் பதிவிருந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார். நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது
வானமண்டலங்களின் சேனைகள் நடுவிலே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நமக்கு விரோதமாய் பதிவிருக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் வெட்டுண்டு வீழ்த்தப்படுகிறது. Oh Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah. உன்னதரே, உயர்ந்தவரே, பாதுகாக்கிறவரே, பரிகாரியே, பரிசுத்தரே, இரட்சகரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உலகம் எங்களை விட்டு பிரிந்த போது எங்களை விட்டு பிரியாத நேசரே, எங்களோடு இருந்தவரே. ஹalleluya. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் கரங்களை உயர்த்தியே. ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வருத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. நீங்க சொல்லுங்கள். உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வருத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. சொல்லுவோம். துணையாளர், என்னாலும் என்னாலும் துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ ராஜாவே, தாவீதின் மைந்தனே, ஓ சன்னா, உன்னத தேவனே, ஓ சன்னா, தாவீதின் மைந்தனே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான். நான் வார்த்தை அறிக்கை பண்ண விடுதலை. பரிகாரியே, சரீரத்தில் பலன், தெய்வீக பலன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே, ஓ சன்னா,
கைகளை தட்டி விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏமகஷகதனா. யார் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம்மை விட்டு பிரியாத நல்ல நேசர், மருத்துவர்கள் கைவிடப்பட்ட கொடிய வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் பெறும். அவருடைய தழும்பினால் சுகம் பெறும். அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். இந்த இடத்துல வருகிறவர்களுக்கு சின்ன வியாதியோ பெரிய வியாதியோ அவர்தான் என் பரிகாரி என்று நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால் இப்பொழுதே தேவனுடைய விடுதலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் சரீரங்களில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் உங்கள் உறுப்புகளில் விடுதலை. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும் மறைந்து போவதாக. In the name of Jesus, in the name of Jesus. தோல் வியாதிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். நுரையீரலில் இருக்கிற வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். அணுக்களில் இருக்கிற வியாதிகள் மறையட்டும், அணுக்கள் பிரச்சனைகள் மறையட்டும். ஆமென். கிட்னிஸில் இருக்கிற பிரச்சனைகள் மறையட்டும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. அவர்தான் பரிகாரி, பரிகாரி, பரிகாரி. மருத்துவர் அல்ல, மருந்து அல்ல, மாத்திரை அல்ல. இயேசுவே பரிகாரி, இயேசுவே பரிகாரி. அவர்தான் எனக்காக அடிக்கப்பட்டவர். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். அறிக்கை பண்ணுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். என் குடும்பத்தார் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறார்கள். என் பிள்ளைகள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறார்கள். என் உறவுகள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறார்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவரே நம்மை சுகமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தர், 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 கர்த்தர். பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. துணையாளரே, துணையாளரே, துணையாளரே. துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே. அழகுள்ளவரே, அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர். 10,000ங்களிலும் சிறந்த. இரண்டு கரங்களை உயர்த்தி ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. நாம் கர்த்தரோடு நெருங்க நெருங்க நம்முடைய கவலைகள் மாறுகிறது. தேவ பிரசன்னத்தை அணுக அணுக நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். அந்த பிரசன்னத்தில் நான் எந்நேரமும் இருக்கணும்னு விரும்புறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாத ஒரு கிருபை எனக்கு வேணும். எல்லாரும் இந்த இயேசுவை விட்டு பிரிக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையை விட்டு மாறணும். ஆண்டவரே இன்னும் உங்க பிரசன்னத்தை உணரணும், இன்னும் உமக்குள்ள மகிழணும், இன்னும் நான் உம்மை பாடணும், இன்னும் நான் உம்மை ஆராதிக்கணும், இன்னும் நான் துதிக்கணும், இன்னும் நான் ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் திருப்தி அடையவே கூடாது, திருப்தி அடையவே கூடாது, திருப்தி அடையவே கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் இன்னும் ஆசையாய் தொடருகிறேன், இன்னும் ஆசையாய் தொடருகிறேன். நான் தேறினவன் என்று சொல்ல மாட்டேன், நான் சக்சஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் 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 உலக காரியத்துக்கு இல்ல, இயேசுவோடு நெருங்குற அனுபவத்துல இன்னும் இன்னும் கிட்டி சேரணும். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் அங்க பிரசன்னத்தை அணுகணும், இன்னும் நான் உங்க பக்கத்துல இருக்கணும். ரே பகதனா மலஷகததா ரே கதனா மகதரலே ரே பலகதனா மகததலக ஷகதரா
விடுதலை விடுதலை. அநேகரை கர்த்தர் இழுக்கிறார், அநேகரை கர்த்தர் தொடுறாரு, அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்றார், அநேகரை கர்த்தர் தொடுகிறார். இந்த தேவ பிரசன்னத்தை உணர வைக்கிறார். இந்த பிரசன்னத்தை உணர விடாம தடுக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். அந்தகார கிரியைகள் விலகட்டும். நன்றி ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உங்களை துதிக்கணும், இன்னும் பரிசுத்தமா வாழணும், இன்னும் கர்த்தருக்காக எழும்பணும், இன்னும் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும், இன்னும் கர்த்தருக்காக நிக்கணும், இன்னும் சாட்சியா நிக்கணும், இன்னும் கர்த்தரோடு இருக்கணும். இன்னும் சொல்லுங்க. வாய் திறந்து சகோதரர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமே. நாம மற்ற காரியங்களை கேட்கிறத விட நம்ம தேவை இயேசுவா இருக்கட்டுமே. இன்னும் மோடு இருக்கணும் ஆண்டவரே. இந்த வாஞ்சியை தாங்கப்பா. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையா இருக்கட்டும். என் வாய் மாத்திரம் கதறக்கூடாது, என் ஆத்துமா கதறணும் ஆண்டவரே. என் ஆத்துமா உங்க மேல வாஞ்சையா இருக்கணும். என் ஆத்துமாவை அமர்ந்திருக்க விடாதையும், என் ஆத்துமாவை உம்மோடு இருக்க வைங்கப்பா. கேளுங்க, ஆத்துமா உம்மோடு இணையணும். நேமல கத்தரோ ரேபல ஷகடதுன கத்தரலா ரீமல ஹதுனோ கோதரலேஷி கடதா. நன்றி அப்பா. உங்க மகிமை இந்த இடத்துல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்தால சபையை மூடுறீங்க, நன்றி. குடும்பங்களை மூடுறீங்க, நன்றி. ஒரு மேக நிழலிடுது, நன்றி. இந்த நிழல் பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகுது, நன்றி. ஆராதனையில் ஒரு பெரிய எழுப்புதல், ஜபத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், வேத தியானத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், பரிசுத்தத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், சாட்சியின் ஜீவிதத்தில் பெரிய ஒரு எழுப்புதல், கர்த்தருக்காய் சுடர் விடுகிற காரியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல வருகிற நாட்கள் நீங்க ஊற்றுறீங்க, நன்றி அப்பா. அப்பா அப்பா உங்க கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தின அன்பிற்காய் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்கள். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, இந்த வாரத்தில் எங்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையா பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபையா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விஷ பூச்சிகள், விஷ கிருமிகள் எதுவும் வஞ்சிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொற்று நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மகிமை அடையணும். எங்கள் சபையை சார்ந்த ஜனங்கள், சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய தேசத்திற்கு 2 கரங்களை உயர்த்தி இந்த நல்ல நாளில் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். நம்முடைய அழகான தேசம், நாம் இந்திய தேசத்தில் குடியுரிமை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்தில் குடியுரிமை பெற்றவர்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்களாக மாறணும். அதற்காக எல்லாரும் ஒரு நிமிஷம், ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற கோடான கோடி மக்கள் ஒவ்வொருவருடைய நாமத்தினால தொடப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில், இந்த இந்திய நாட்டில் ஆண்டவர் அவங்க பெயர் ரெஜிஸ்டர் பண்ணப்படுறதை பார்க்கலும் பரலோகத்தில் அவங்க பெயர் ரெஜிஸ்டர் பண்ணப்படணும் ஆண்டவரே. அதற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேச மக்களுக்காக நீர் இரத்தம் சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. சிலுவையிலே நீர் சிந்தின இரத்தம் வீணாய் போகக்கூடாது. நீர் சுமந்த சிலுவை வீணாய் போகக்கூடாது. ஒவ்வொரு தெருக்களிலும் இயேசுவின் நாமம், ஒவ்வொரு பட்டணங்களிலும் இயேசுவின் நாமம், ஒவ்வொரு கிராமங்களிலும் இயேசுவின் நாமம், ஒவ்வொரு மாநிலங்களிலும் இயேசுவின் நாமம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிற நாட்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்பட்டும், பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்பட்டும், பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்பட்டும்.
இயேசு என்ற நாமம் எங்கள் தேசத்தில் உயர்த்தப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமம் தொடர்ந்து எங்கள் தேசத்தின் நடுவில் மகிமை அடைய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்கிற நேரம். எல்லாரும் இப்படி முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். நாம் இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவார். பைபிள் சொல்லுங்க, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறது என்னுடைய பிள்ளைகள். உற்சாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் வந்திருந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், மன வேதனைகளை கர்த்தர் அறிந்து. எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணணும். யாரும் சும்மா இருக்கக்கூடாது, சும்மா நிற்கக்கூடாது. ஏசப்பா சமூகத்தில் வாஞ்சையோடு நீங்கள் ஜெபிக்கிற நேரம், நமக்கு பரத்திலிருந்து பதில் வருகிற நேரம், நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற நேரம். ஜெபத்தை அசட்டை பண்ணக்கூடாது. எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. யோபுடைய முன்னிலையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தாரே. உங்களுடைய முன்னிலையை பார்க்கிலும் இயேசுவால் உங்களுடைய பின்னிலையை அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியும். நல்ல கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. பின்னால வரைக்கும் சகோதரர்கள் எல்லாரும் இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணணும். நான் உங்களை ஜெபத்தில் நடத்துறதை விட நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறது முக்கியம். வெளியில இருக்கிறவங்க சகோதரர்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சையோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தால் நீ சாக வேண்டும், குடும்பத்தால் நீ புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியில யோபுவை 4 தலைமுறை ஆசீர்வதிச்சார் ஆண்டவர். 4 தலைமுறையாக அவன் தன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்தான் என்று பைபிள் சொல்லுது. அதே போல உங்களை வெறுக்கிறவர்கள் முன்னிலையில, உங்களை பகைக்கிறவர்கள் முன்னிலையில கர்த்தர் உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் சந்தானங்களையும் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கடன் பிரச்சனைகள் மாற ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களில் குழப்பங்கள் மாற, பிரச்சனைகள் மாற ஜெபம் பண்ணுங்க. இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பகல் வேளையில் நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. என்னால எனக்கு ஜெபிக்க தெரியல, ஆனா என் தேவையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? உன்னுடைய எளிய ஜெபத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையில கேட்கிறார். ஆலயத்துல வந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. நல்ல கரம் தட்டி ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை கொடுங்க. குடும்பங்களில் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும், வீடுகளில் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும், வாசல் திறக்கலையேங்கிற கவலைகள் மாறட்டும். புதிய வாசலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக திறந்து கொடுங்க. வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், வீடுகள் தோறும் ரட்சிப்பு உண்டாகட்டும், குடும்பங்களில் ரட்சிப்பு உண்டாகட்டும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் இந்த வந்திருக்கிறவருடைய குடும்பங்கள் யாராவது இருந்தா தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு சீக்கிரத்தில் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். முழு குடும்பங்களை ரட்சிக்கப்படட்டும்பா. அதன் மூலமா உங்க நாம மகிமைப்படட்டும். தரித்திரங்கள் பற்றாக்குறைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கர்த்தர் எங்களுக்காய் நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருடைய கிரியைகள் இந்த வருஷத்தில் நீர் அழிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை நீங்க தொடர்ந்து
சபை நடுவில் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, thank you Jesus. நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்க போகிறோம். எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, thank you Jesus. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறே. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் எல்லாம் கை தட்டி பாடலாமா? என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை, என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. என் ஆசையெல்லாம் எங்க இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான். கை தட்டி பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நல்ல நாமம் எங்கள் நடுவிலே மகிமை அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையில் உங்களுடைய கரம் வெளிப்படட்டும், தடைகள் மாறட்டும். தேவ இரக்கங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. ஆவியானவர் எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20, 21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் 76வது குடியரசு தின நாளை கொண்டாடுகிறோம். எத்தனை பேருக்கு அது தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், பாதி பேருக்கு தெரியுது, பாதி பேருக்கு தெரியலையா, இல்லை கை உயர்த்தலையான்னு தெரியல. சரி, நம்முடைய இந்தியா ஒரு குடியரசு நாடு இல்லை. அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது. இந்த தேசத்தில் வாழுகிற ஜனங்களுக்கென்று ஒரு சில காரியங்கள் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு இருக்கிறது. கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் இந்தியாவில் குடியுரிமை பெற்றவர்கள். நாம் எல்லாம் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறோம். நாம் பாஸ்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கும்? இந்தியாவோட பாஸ்போர்ட் இருக்கும். கடவுச்சீட்டு இல்லை, ரொம்ப முக்கியம். வெளிநாடுகளுக்கு போனால் பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். எந்த நாட்டில் இருந்தாலும் உன் சொந்த நாடு எங்கே இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் நிறைய நம்முடைய சகோதரர்கள் வேலை பார்க்குறாங்க, சொந்தங்கள் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய நினைப்பு எல்லாமே எங்கே தெரியுமா இருக்கும்? இந்தியாவில் தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற
குடும்பத்துக்கு மேலே தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற நம்முடைய ஊருக்கு மேலே தான் இருக்கும். அவங்கள விசாரிக்கும் போது என்றைக்கு என் குடும்பத்தை வந்து பார்ப்பேன், என்னைக்கு என் வீட்டாரை வந்து சந்திப்பேன், அவங்க வாஞ்சை எல்லாம், அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். இது கொஞ்ச நாள் தான், வேலை செய்யறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். ஆனா என் சுய தேசம், என் சொந்த தேசம் ஒன்று இருக்கிறது, என் தாய் தேசம் ஒன்று இருக்கிறது, தாய் நாடு ஒன்று இருக்கிறது என்ற எண்ணம் ஒவ்வொரு குடியுரிமை பெற்ற பிரஜைகளுக்கும் இருக்கும். சிலர் அகதிகளாக சில இடத்துல இருப்பாங்க. ஆனா ஏன் அவர்கள் அகதிகளாக இருக்கிறாங்கன்னா அவங்க சொந்த தேசத்துல இல்லை. கவனிக்கிறீங்களா? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பூமியில இருக்கும்போது சொல்லுகிறார், பூமியில ஊழியம் செய்யும் போது சொல்லுகிறார், பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், என்னுடைய சொந்த தேசம் இது அல்ல, என் குடியிருப்பு, என் சிட்டிசன்ஷிப் இங்க இல்ல, என் சிட்டிசன்ஷிப் ஹெவன்ல இருக்குன்னு சொல்றார். நல்ல கவனிக்கணும். பிலிப்பியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுறார். பிலிப்பி பட்டணம் ரோமருடைய ஆளுகையில் இருந்த ஒரு பட்டணம். ரோமர்களுடைய இராணுவ தளவாடங்கள் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்த பட்டணம். அந்த பட்டணத்தில் பவுல் ஊழியம் செய்யும் போது சொல்றாரு, அந்த பிலிப்பி பட்டணம் ரோமர் ஆட்சி காலத்தில் ரோமாபுரிக்கு ரொம்ப தூரமா இருந்தாலும் அங்கிருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கு. என்னன்னா, இங்க நாங்க இருந்தாலும் எங்க சுய தேசம் எங்க ரோமாபுரி. அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு, நம்முடைய தேசம் இது அல்ல, நம்முடைய குடியிருப்பு இங்க அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவருடைய சமூகத்தில், பரலோக தேவனே எனக்கு செவி கொடும். நமக்கு ஒத்தாசை எங்கே தெரியுமா வருவது? இந்த பூமியிலிருந்து வரல, பரலோகத்திலிருந்து வருகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தேவைகள் எங்கிருந்து சந்திக்கப்படுதுன்னா அது பரலோகத்திலிருந்து சந்திக்கப்படுகிறது. அதனால தான் நாம சொல்ல முடியும், நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, நான் பரலோக பிரஜையான மாற்றப்பட வேண்டியவன், நான் பரலோக குடியுரிமை பெற்றவன். அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல, பரலோகத்தில் இருக்கு. இன்றைக்கு அநேக சபைகள் இதை மறந்து போனார்கள், அநேக விசுவாசிகள் மறந்து போனார்கள், அநேக ஊழியர்கள் மறந்து போனார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஊழியத்தில் நெருக்கப்பட்டவர்களை வேற எங்கே நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. ஊழியத்தின் நிமித்தம் அவர் கற்பர் சேதத்தில் இருந்திருக்கிறார். ஊழியத்தின் நிமித்தம் அவர் நிர்வாணியாக மாற்றப்பட்டிருக்கிறார். ஊழியத்தின் நிமித்தம் பல முறை காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஊழியத்தின் நிமித்தம் இயேசுவுக்காக பல அடிகள் பட்டிருக்கிறார். யூதர்களிடம் தன்னுடைய சொந்த இனத்தாரிடத்திலிருந்து அடிகள் பட்டிருக்கிறார். இதெல்லாம் ஆசையா அவர் ஏற்றுக்கொள்ள வைத்த காரணம் என்னன்னா, ஒரே ஒரு குறிக்கோள் தான், ஒரே ஒரு எண்ணம் தான். என் ஓட்டத்தின் முடிவில் எனக்காக பரம அழைப்பின் பந்தய பொருள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பிலிப்பியருக்கு நிருபம் இதே அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆசையாய் நான் தொடருகிறேன். யார் என்ன வற்புறுத்தல, கட்டாயப்படுத்தல, கஷ்டப்பட்டல்ல, ஆசையாய் ஆசையாய் நான் தொடருகிறேன். நான் தேறினவன் என்று ஒரு நாள் சொல்ல மாட்டேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதையே தொடரும்படி ஆசையா நான் செய்கிறேன். ஆசையா ஊழியம் செய்கிறேன். ஆசையா ஆண்டவரை பார்க்கணுமேங்கிற எதிர்பார்ப்போடு வாழுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு யார்கிட்டயாவது நீங்க கேட்டா, பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் கேட்பாங்க, உன் லட்சியம் என்ன? கலெக்டர் ஆகணும். லட்சியம் என்ன? டாக்டர் ஆகணும். லட்சியம் என்ன? என்ஜினியர் ஆகணும். ஒரு குடும்ப தலைவனிடத்தில் விசாரிச்சா, என் பிள்ளைய நான் இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும். ஆனா உண்மையிலே நான் சொல்லட்டுமா, நம்முடைய இலக்கு எதுவா இருக்கணும்னா, நான் ஒரு நாள் இயேசுவை சந்திக்க போறேன், சந்திக்கணும். எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நித்திய வீட்டில் நான் வாசம் பண்ணணும். அதுதான் என்னுடைய உங்களுடைய முக்கியமான இலக்காக இருக்கணும், எதிர்பார்ப்பா இருக்கணும். அந்த இலக்கை பெற்றுக்கொண்ட அந்த இலக்கு மேல வாஞ்சையா இருந்த பவுல் தான் இந்த அதிகாரத்தின் 7வது வசனத்தில் சொல்றாரு, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல,
என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு யூதன், அவன் ஒரு இஸ்ரவேலன். ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்களாலேயே இயேசுவுக்காக பகைக்கப்பட்டவன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து சில வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் குடியுரிமை பெற்றவன், ரோமனுடைய குடியுரிமை பெற்றவன். இவ்வளவு ஸ்லாக்கியத்தை, இவ்வளவுக்கு லாபமா இருந்த காரியத்தை எல்லாம் குப்பையாய் அவர் எண்ணினாராம், நஷ்டம் என்று எண்ணினாராம். காரணம், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல எனக்கு ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல எனக்கு ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சிலருக்கு அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றா பெரிய சந்தோஷம், பெரிய ஸ்டேட்டஸ். எங்க பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க? அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சிங்கப்பூர்ல பிஆர்ல இருக்கிறாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் புகழா சொல்லுவாங்க. இன்றிலிருந்து நான் அமெரிக்க பிரஜை, இன்றிலிருந்து நான் சிங்கப்பூர் பிரஜை, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, பெருமை பாராட்டுவார்கள். இதெல்லாம் நிரந்தரம் அல்ல, இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நான் ஒரு ரோம குடியுரிமை பெற்றவன், மார்த்தட்டி கொள்ள அல்ல. அவன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினான், குப்பையும் என்று எண்ணினா, இதை விட மேலான ஒரு இலக்கு, இதை விட மேலான ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. அதுதான் பரலோகம். எல்லாரும் சொல்லுங்க, பரலோகம். ஹல்லேலூயா. இந்த எண்ணம், இந்த ஆசை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அனுதினமும் அதிகமாகி கொண்டே இருக்கணும், அதிகமாகி கொண்டே இருக்கணும். ஒரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு வீசாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது போல எனக்கு ஒரு வீசா அவர் இயேசு, அவருடைய வருகைக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா மரணத்தை குறித்த பயம், பரலோக பிரசங்கம் கேட்டாலே பயம். ஒரு சிலர் கிண்டலாக கூட சொல்லுவாங்க, டே நீ பரலோகத்துக்கு போயிருவ. அவன் கிண்டலா சொல்றான், அதுல இருக்கிற மகிமை நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. கவனிக்கிறீங்களா? நாம் மரித்த மறு நொடி எங்க இருப்போம்? இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை தான் அதை தீர்மானிக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அந்த வீசாவை குறித்த, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு இருந்தால் அங்க போக முடியும். அமெரிக்காவுக்கு குடியுரிமை பெறணும்னா இத்தனை லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கணும், இந்த வேலை பார்க்கணும், அவ்வளவு நாலேஜ் இருக்கணும், நிறைய காரியங்கள், சட்ட திட்டங்கள் இருக்கிறது. கடந்த நாட்களில் அமெரிக்காவில் பதவியேற்ற ஜனாதிபதி அறிக்கை விடுறார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னது, எங்க நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறவர்கள் அனைவரையும் விரட்ட போறோம். சட்டவிரோதமாக ஏறக்குறை 18,000 இந்தியர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எதுக்கு? நாங்கள் அமெரிக்காவில் வாழ்கிறோம், ஆனால் சட்டவிரோதமாக இருக்கு. அவங்களெல்லாம் பத்திரமா இந்தியாவுக்கு கொண்டு வர்றதற்கு இந்திய அதிகாரிகள் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாட்டில் இருக்கிறதற்கு அவ்வளவு சட்டங்கள் இருக்கிறது. இந்தியாவில் கூட குடியுரிமை சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நிறைய காரியங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாமல் யாரும் உள்ள வந்துடக்கூடாது, சட்ட திட்டங்களுக்கு உட்படாம வெளியிலிருந்து தீவிரவாதிகள் வந்துடக்கூடாது, இவ்வளவு சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? பரலோக குடியுரிமை வாசிகளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழுவதற்கு சில சட்ட திட்டங்களை வேற எங்கேயும் தேட முடியாது, இந்த வேத புத்தகத்தில் தான் தேட முடியும். உலகம் பலதையும் போதிக்கும், இப்படியும் வாழலாம் அப்படியும் வாழலான்னு போதிக்கும். என் எண்ணத்தில், உங்க எண்ணத்தில் டெய்லி இருக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு சொன்னது போல, நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்கணும், நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். இந்த நொடி என்னுடைய மரணம் சம்பவித்தாலும் அந்த நொடியில் நான் ஆண்டவரோடு இருக்கணும், அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். இந்த மெசேஜ் எல்லாம் சில நேரத்தில் கேட்கும்போது ஐயோ பயமா இருக்கு அப்படின்னா ரட்சிப்புல உறுதி இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இவைகளில் ஆழமான விசுவாசம் இல்லை என்ற அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மரணம் எனக்கு
என்னவா இருக்கு? சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த தேகத்திலிருந்து என்னுடைய உயிர் போறது ரொம்ப நல்ல காரியம். ஏன்னா நிரந்தரமாய் நான் கர்த்தரோடு இருக்க போகிறேன், கர்த்தரோடு இருக்க போகிறேன். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இது இல்ல பெர்மனன்ட். இங்க உலகத்தில் இருக்கிற புகழ்ச்சி அல்ல பெர்மனன்ட். படிச்சியா, நல்ல மார்க் எடுத்தியா, வேலை பார்த்தியா, இது இல்ல பெர்மனன்ட். உலகம் இத நாம இந்த உலகத்தை விட்டு கடக்கும் போது அது மறந்துடும். அவர் அவ்வளவு செஞ்சார், இவ்வளவு செஞ்சார், ஒரு குறிப்பிட்ட ஜனம் பேசும். இந்த உலகத்தில் நாம செய்கிற ஊழியம் அல்ல பெருசு, நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்த அப்போஸ்தலர் வேற யாரும் இல்லை. அவர் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றையும் விட 10 சபையை கட்டுனா, 4 இடத்துக்கு போனேன்னா, என்ன 4 பேர் நல்லா பேசுறாங்களா, நான் ஜெபம் பண்ணா பே ஓடுதா, நான் ஜெபம் பண்ணா வியாதி மறைதா, இவைகள் எல்லாவற்றையும் விட எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஆசையா நான் ஒண்ணுக்கு காத்திருக்கிறேன், என் குடியிருப்பாகிய பரலோகத்துக்கு போனோம். அதுதான் என் எதிர்பார்ப்பு. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய இயேசுடைய சீஷர்கள் சொன்னாங்க, சந்தோஷமா சொன்னாங்க, நான் பிசாசை துரத்துறோம், நாங்க அப்படி ஜெபம் பண்ணோம். அப்படி ஆண்டவர் சொன்ன, அதை பத்தி சந்தோஷமே படாதீங்க, உன்னை குறித்து சந்தோஷப்படுங்க, உங்க பெயரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரதர், பக்கத்தில் இருக்கும் கையை தட்டி கேளுங்க, உங்க பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கா? ஆதார் கார்டில் எழுதப்பட்டிருக்கிறதல்ல, ரேஷன் கார்டில் எழுதப்பட்டிருக்கிறதல்ல, பாஸ்போர்ட்ல, இந்தியா பாஸ்போர்ட்ல எழுதப்பட்டிருக்கிறதல்ல, என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை குறித்து நான் சந்தோஷப்படணும். இங்க இருக்கிற பாஸ்போர்ட்டை சிலர் கிழிச்சு போடலாம், ஆதார் கார்டை கிழிச்சு போடலாம். கர்த்தர் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டாருன்னா ஒருவனும் அதை கிறுக்கி போட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அது நிரந்தரம். அதான் பவுல் சொல்றாரு, என்னுடைய நிரந்தர குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பூமியில் இருக்கிற வீடை இடிச்சு போடலாம், வீட்டை விட்டு துரத்தலாம், நாட்டை விட்டு துரத்தலாம், ஊரை விட்டு துரத்தலாம். ஆனா என் ஆண்டவர் என் பேரை பரலோகத்தில் எழுதி வச்சிருக்கிற கர்த்தர் சொன்னார், என் கையிலிருந்து யாரும் ஒருவனை எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிச்சயம் இருக்கணும், பரலோகத்தை குறித்த நிச்சயம். ஒரு நாள் கர்த்தரை நான் சந்திப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த பாட்டு நம்ம எங்க கேட்டிருக்கிறோம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மரண வீட்டில் கேட்டிருக்கோம். ஏன் பிரதர் பரலோகத்துக்கு போறீங்க? நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பரலோகத்துக்கு போறேன்னு சிலர் சொல்லுவீங்க. மரண வீட்டில் இப்படி சொல்லும்போது பயமா இருக்கு, அதனால எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். அப்படி இல்லை, பயப்படுத்துறதுனால அல்ல, ஆசையாய். நான் நிரந்தரமாய் வாழப்போகிற வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? அங்க அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, நஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆண்டவரோடு நான் இருக்க போகிற நிரந்தரமான ஒரு உறவுல நான் சந்தோஷத்தோடு இருக்கணும். இந்த நம்பிக்கை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அதுதான் தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நீ மரண வீட்டில் கூட மற்றவர்களை போல துக்கித்து கொண்டிருக்க எனக்கு மனசு இல்லை, மற்றவர்களை போல துக்கித்து கொண்டிருக்க, அறிவில்லாதிருக்க மனசு இல்லை. எப்படி கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒவ்வொருவரை கர்த்தர் கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவார். ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் மேகத்தில் இறங்கி வரும்போது அந்த சத்தம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய காதுகள் கேட்கும். அந்த சரீரம் உயிர் பெறும். மரிக்காதிருக்கிற நாமும் மறுரூபம் அடைந்து அவரோடு செல்லுவோம்.
90வது சங்கீதத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மோசே சொல்லுகிறார், அங்க நாமோ பறந்து போகிறோம். அமெரிக்காவுக்கு போனோம்னா எப்படி போனோம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பறந்து தான் போனோம். எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? பல மணி நேரம் ஆகும். பறந்து போனோம். அமெரிக்காவை விட ரொம்ப தூரம் பரலோகம். ஒரு நொடி பொழுதுல போயிடுவோம். பைபிள் அப்படிதான், ஒரு நொடி பொழுதில் நாம் மறுரூபம் அடைவோம். இதெல்லாம் தியானிச்சிருக்கிறீங்களா? இதெல்லாம் வேண்டாம் பிரதர், இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதெல்லாம் காரியத்தை அதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இந்த பூமியில் என்ன கிடைக்கும்? இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர், நம்ம நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிற முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. அப்ப இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கொஞ்சம் பைபிளை திறந்து பாருங்களேன். பிலிப்பியர் 3ல நாம வாசிச்ச 20வது வசனத்துக்கு முந்தின 2 வசனங்களை வாசிங்க. பார்க்கல, வாசிக்கிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார். எப்ப பார்த்தாலும் பூமிக்கு அடுத்தவைகள். எப்ப பார்த்தாலும் இங்க என்ன கிடைக்கும், இந்த பூமியில் என்ன கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்கிடலாமா, இன்னும் 4 வீடு கட்டிடலாமா, இன்னும் 2 கார் வாங்கிடலாமா. எப்ப பார்த்தாலும் இந்த சிந்தையே. ஜபங்கள் கூட பாருங்க, இன்னைக்கு இந்த சிந்தையிலே போய்கிட்டு இருக்கு. அவர்கள் வேறு வழியா நடக்கிறார்கள். சிலுவைக்கு அவர்கள் பகைஞரா இருக்கிறார்கள். இயேசு சுமந்த சிலுவையுடைய அர்த்தத்தை அவங்க புரிந்து கொள்ளல. இயேசு சிந்தின இரத்தத்துடைய அர்த்தத்தை அவங்க புரிந்து கொள்ளல. எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்காக தேடுறாங்க, உலகத்திற்காக நாடுறாங்க, உலக காரியத்தை நோக்குறாங்க. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்போ. சத்தமா சொல்லுங்க, நம்முடைய. வாய் திறந்து சொல்லுங்க, நம்முடைய. நம்முடைய. அவங்க எப்படி வேணாலும் நடக்கட்டும், இவங்க எப்படி வேணாலும் போட்டோம், அவங்க வேற வழியா நடக்கட்டும், அவங்க இந்த பூமிக்குரியவர்களை நாடட்டும். இன்னைக்கு நம்மள அநேக பேருக்கு எப்படின்னா, ஒருத்தர் ஒரு காரியத்தை இந்த பூமியில சாதிச்சுட்டு அவங்கள போலே செய்யணும், அவங்கள போலே வாழணும், அவங்கள போலே நிக்கணும். நாம் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலக ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம எதிர்பார்ப்பு, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, பைபிள் சொல்லுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உண்டாகணும். இயேசு இந்த பூமியில தான் வாழ்ந்தார், ஆனால் அவர் பூமிக்குரியவைகளை நாடவே இல்லை. நான் மரித்து போறேன், என்ன அடக்கம் பண்ண போறாங்க, என்ன அடிக்க போறாங்கன்னு சீசர்களிடத்துல சொல்லும் போது பேதுரு சொல்லுவாரு, ஐயோ அதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்ன, பின்னா போ சாத்தானே, நீ இந்த பூமிக்குரியதை மாம்சத்துக்குரியதை சிந்தித்து இருக்கிற, நான் தேவனுக்குரியதை பரலோகத்துக்குரியதை சிந்திக்கிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில் கர்த்தர் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். பவுலுக்கு எதற்கு அந்த வாய்ப்பு இந்த பூமியில கொடுக்கப்பட்டது? கர்த்தருக்காக பயன்பட, கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக பாடுபட, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட. பவுல் அடிக்கப்படும் போது பவுல் சொல்றாரு, நான் ரோமன், உனக்கு தெரியுமா? பயப்படுறாங்க. இஸ்ரவேலர்கள் வரும்போது நானும் இஸ்ரவேலன் சொல்றாரு, யூதர்கள் வரும்போது நானும் யூதன் சொல்றாரு. எல்லா மேன்மைகளும் இருந்தது. கமாலியலின் பாதத்தின் கீழே படிச்ச ஒரு மேதாவி பவுல் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் எண்ணி கிறிஸ்துவுக்காக. ஏன்னா அவருக்கு தெரியுது, இவங்க எல்லாம் இந்த உலகத்தோட போகுது, என் படிப்பு போகுது, என் அழகு போகுது, என் அந்தஸ்து போகுது, 4 பேர் என்னை கூட்டி வச்சு சூப்பர் பிரதர் இப்படி சொல்றதெல்லாம் குப்பையில போகுது. ஒண்ணு மட்டும் நிலைக்கும், ஒருத்தர் வரப்போறாரு, அவர் சொல்லணும், உண்மை முத்துவமான ஊழியக்காரனே. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அதை தான் சொல்றாரு. பாருங்க, இந்த உலகத்துல நம்மளை 4 பேர் புகழணும்னு நம்ம வாழக்கூடாது, 4 பேர் நம்மளை புகழணும் ஊழியம் செய்யவும் கூடாது. பிரதரா, அவரா, இப்படியா, அதெல்லாம் ஒரு நாள் குப்பையில போகுது. அதையே பிடிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா அந்த லக்க விட்டுருவோம். அதுதான் இந்த அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, ஒன்னு செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன், நாடி ஓடுகிறேன். பவுலையா, அவர் உயிரோடு ஒரு சத்து போனவனை எழுப்பிட்டார். பவுலா,
அவன் பிசாசை துரத்திட்டான், நான் அதையே பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்னப்பா நீ ஊழியம் செய்யறன்னு ஆண்டவர் கேட்பார். உலகத்தில் யார் உங்களை மேன்மையா பேசினாலும் சரி, நீங்க ஒன்ன நினைச்சு விடுங்க, அது நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு மேன்மையா பேசுறவங்க நாளைக்கு நம்மளை தூஷிப்பாங்க. இன்னைக்கு நம்ம நல்லவேன்னு சொல்றவங்க நாளைக்கு நம்ம கெட்டவேன்னு அதே வாயால சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லணும், அங்கிருந்து வரப்போகிறவர், பரலோகத்திலிருந்து வரப்போகிறவர், அவர் சொல்லணும், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வீட்டில் போய் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25 to 28 வரை வாசிச்சு பாருங்க. பவுல் பட்ட பிரயாசங்கள், பாடுகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பவுலுடைய கடைசி நாட்களில் தீமோத்தேயு என்கிற ஒரு இளமையான போதகருக்கு எழுதும்போது எழுதுறாரு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. கவனிங்க, இந்த பூமியில சாதாரணமாய் ஒரு மனுஷன் தேகத்தை விட்டு பிரிகிற காலம் வரும்போது, அதாவது வயசாயிருச்சு, இல்லைன்னா ஒரு நோயில அவங்களுக்கே தெரியுது நான் சாக போறேன். பல மனிதர்கள், பெரும்பாலான மனிதர்கள் பயத்துல தான் சாகுறாங்க. ஐயோ நான் சாக போறேன். பவுலுக்கு தெரியுது என் காலம் நிறைவேற போகுது, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. சொல்லிட்டு சொல்றாரு தீமோத்தேயுக்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன். எல்லாம் சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். சொல்லுங்க, யாவருக்கும் தந்தருளுவார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் மேல விருப்பம் இருக்கிறதா? ஆதி திருச்சபை நாட்களில் ஜனங்கள் சொன்னார்கள், மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வரும். அந்த விருப்பம் இருந்தது, அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. பிலிப்பியர் 3:20 பைபிள் சொல்லுது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும்போது ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது. என்னது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து பவுல் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. தாவீதின் ஊரில் அவருடைய முதல் வருகை உண்மை என்றால், பவுல் சொல்லுகிற இந்த 2ஆம் வருகை 100% உண்மை. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த எதிர்பார்ப்பு, என்னுடைய இரட்சகர், நம்முடைய இரட்சகர். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? ஆமென், ஆமென். உங்க சொந்த ஊர் எங்க? இந்த ஊர் சொல்லுவீங்க. உங்க அப்பா ஊரங்க, உங்க அம்மா ஊரங்க, உங்க பாட்டி ஊரங்க. இப்படியெல்லாம் கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், பெருமையா சொல்லுவோம் எங்க ஊர். ரட்சிக்கப்பட்டவன் நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? யாப்பா இயேசு ஊர் பரலோகம், எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற வீடு பரலோகம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா முதல் 3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக சொல்லுங்க ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. எனக்காக கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? நான் அங்க போனோம்.
எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த நாட்டம் இருக்கணும், ஒவ்வொரு நாள் இருக்கணும். இது உண்மைங்க, பைபிள் சத்தியங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது இந்த பூமியில் இருக்கிற நம்முடைய நோய்களை மாற்றுவதற்காக மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நல்ல வேலையை தருவதற்காக மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தருகிறதற்காக மாத்திரமல்ல, என்றென்றும் அவரோடு கூட இருக்கும்படிக்கு கர்த்தர் அத்தனை பாடுகளை நமக்காக பட்டார், சகித்தார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு நல்ல வீட்டை, ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். 3வது வசனம் யோவான் 14:3 சொல்லுது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இப்ப எங்க இருக்கிறார் சொல்லுங்க? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்தில் நானும் நீங்களும் இருக்கும்படி அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள மறுபடியும் வருவார். இதெல்லாம் நல்ல உள்வாங்கிதான், விசுவாசிதான் பவுல் சொல்றாரு, அங்கிருந்து வரப்போகிற, எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து வரப்போகிற நமக்கு நன்மையும் இந்த பூமியில வாழும்போது பரலோகத்திலிருந்து தான் வரணும். கடைசி நாட்களில் நம் சரீரத்தின் ரட்சிப்புக்கும் பரலோகத்திலிருந்து ரட்சகர் வெளிப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, நான் மறுபடியும் வந்து உங்களிடத்தில் வந்து என்னிடத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அதனால சொல்லுங்க எல்லாரும், இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அல்ல. இது பவுலுக்கு நல்லா விளங்கிருச்சு. இப்போ நீ என்ன அடிக்கிறியா அடி, உதைக்கிறியா உத, நான் செய்யாத தப்ப சொல்றியா சொல்லு, பரவாயில்ல. இந்த பாடுகள் எல்லாம் இனி ஒரு மகிமை வருது, நீதியின் கிரீடத்தை ஒருத்தர் கொண்டு வர போறாரு. அது அழியாத கிரீடம், வாடாத கிரீடம் அப்படின்னு பேதுரு எழுதும்போது எழுதுறார். நீங்க நிருபங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பரலோக மேன்மையை குறித்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். நிருபங்கள் சபைக்கு சொல்லப்பட்டது, சபை மக்கள் அதை புரிந்து கொள்ளணும். பரலோக மேன்மை குறித்த அறிவு நமக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் தேவை. அந்த வாஞ்சை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில பெருகட்டும். அது பெருக பெருக உலக கவலை மாறிடும். உலகத்தில் இருக்கிற பாடுகளை பெருசா நினைக்கவே முடியாது. அதான் பவுல் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இது கொஞ்ச நாள், அவ்வளவுதான், இல்ல கூடி போனா இத்தனை வருஷம், அவ்வளவுதானே. அதுக்கு பிறகு நித்திய காலம், அதுக்கு முடிவே கிடையாது. அதுதான் என் குடியிருப்பு, நான் வாழ போற இடம். ஆமென் சொல்லுங்கள். என் சுய தேசம் அதுதான், என் ஏன்னா நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்துவினால் மறுபடியும் நான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். என் இரட்சகர் அவர், என் தெய்வம் அவர், என் அப்பா அவர், என் தகப்பன் அவர், தகப்பன் வீடு, அங்க நான் போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, என் அப்பா வீட்டுக்கு நான் போறேன் அப்படிங்கிற நினைவு ஒவ்வொரு நாள் நமக்கு வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த எதிர்பார்ப்பு, அந்த வாஞ்சை, அந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாள் இருக்கணும். இங்க தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாராம் சொல்லுங்க. நீங்க யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் யாரை தெரியுமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க? ரொம்ப கவலைக்குரிய காரியம், அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பிரதர், அங்க யுத்தம் ஆரம்பிச்சு அந்தி கிறிஸ்து, எனக்கு அது தேவையே இல்லைங்க. நான் அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்க்கிறவன் அல்ல, 666 முத்திரை போட்டவனை எதிர்பார்க்கிறவன் அல்ல, பரலோகத்திலிருந்து வரப்போகிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்க்கிறவன். நான் ஒவ்வொரு முறையும் சபைக்கு சொல்லுகிறேன், பல முறை சொல்லி இருக்கிறேன், நம்முடைய எதிர்பார்ப்பு அந்தி கிறிஸ்து அல்ல, நம்முடைய எதிர்பார்ப்பு உபத்திரவ காலம் அல்ல. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன். என் எதிர்பார்ப்பு என்னை ரட்சித்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வெளிப்பட போகிறார். அதை எதிர்பார்த்து எதிர்நோக்கி, அந்த எதிர்காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு இருக்கிற எதிர்காலம் எல்லாம் சில நேரத்தில் அது ரொம்ப என்ன சொல்றது, வேடிக்கையான ஒரு காரியம். எதிர்காலத்தில் நான் இந்த குடும்பத்தில், இந்த வீட்டில், என் வேலையில், என் தொழிலில், என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யணும், அதில் இருக்கக்கூடாதுங்கல்ல. ஆனால் அதை விட எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பு, என் இரட்சகர் வரப்போகிறார், அவரை சந்திக்க நான் எப்போ ஆயத்தமாக இருக்கணும். இப்போ கூட நான் ஆயத்தமாக இருக்கணும், இந்த நொடி பொழுது கூட நான் ஆயத்தமாக இருக்கணும்.
ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பேதுரு சொல்ல 2 பேதுரு 3:12-13 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த ஆவலோட காத்திருங்க. நிறைய நேரத்தில் நம்ம இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங்காகவே ஆவலோடு காத்திருந்து பழகிட்டோம். நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் ஆவல், உங்கள் எதிர்பார்ப்பு ஆண்டுடைய வருகைக்கு மேலே இன்னும் அதிகமாக தீவிரப்படட்டும். எதிர்பாருங்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை வருங்க, பாடு வரும்போது சொல்லுங்க, சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போறார், என் கண்ணீர் எல்லாம் துடைக்க போறார். இப்படி நம்ம லைஃப் மாறும்போது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு பெருசாவே இருக்காது. ஆமென் சொல்லுங்கள். ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எப்படி வெயிட் பண்றாங்க பாருங்க. நம்முடைய காத்திருப்பும் நம்முடைய எதிர்பார்ப்பும் இப்படி இருக்கணுங்க, இப்படி இருக்கணும். அவருடைய வருகைக்காக, உங்க வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகைக்காய் நான் ஆயத்தமாகணுமே. ஏசையா, உங்க வருகைக்காய் நான். இப்படி வலதுகரம் உயர்த்தி சொல்லலாம், உங்க வருகைக்காய், உங்க வருகைக்காய் என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு இருக்கணுமே. ஆயத்தமாகணுமே, சபையை ஆயத்தப்படுத்தணுமே. உங்க வருகைக்காய் நான் ஆயத்தமாகணுமே. ஏசையா, வருகைக்காய் நான் ஆயத்தமாகணும். நான் ஆயத்தமாகணும். என் சபையை ஆயத்தப்படுத்தணும், என் குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்துல உங்க பொக்கிஷத்தை என்ன பண்ணுங்க, சேர்த்து வையுங்கள். பூமியில சேர்த்து வச்சீங்கன்னா திருடர்கள் இருக்கிறார்கள், கண்ணமிடுவார்கள், திருடிடுவாங்க, அழிச்சிருவாங்க. பூச்சி இருக்கு, அதை அரித்து போடும். எவ்வளவுதான் களஞ்சியத்தை கட்டி சேர்த்து வச்சாலும் அதை திருடர்கள் திருட வாய்ப்பு இருக்கு, களஞ்சியத்தை கொள்ளையிட வாய்ப்பு இருக்கு, பூச்சிகள் அதை தொலைத்து போட வாய்ப்பு இருக்கு. ஆனா உன் பொக்கிஷம் பரலோகத்தில் இருந்தா அது என்றென்றைக்கும் காக்கப்படும். உங்க மேல விழுந்த கடமை உங்க குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துவது, உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்துவது, சபையை ஆயத்தப்படுத்துவது, கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்துவது. நல்ல கவனிக்கணும் பாருங்க. கர்த்தருடைய 3 பிரதான திட்டங்கள். முதல் திட்டம் என்ன தெரியுமா? குடும்பம். ஆண்டுடைய பெரிய திட்டம், அவருடைய நாம மகிமைக்கென்று விளங்க வேண்டும் என்று ஏதேன் தோட்டத்தில் ஆணும் பெண்ணுமாய் கர்த்தர் உருவாக்கி குடும்பத்தை உருவாக்கினார். முதல் குடும்பமே தோற்று போயிருச்சு. அடுத்த ஆண்டுடைய பிரதான திட்டம் அவருடைய ஆளுகை. அதுலேயும் இஸ்ரவேலர்கள் தோற்று போனாங்க, ஜனங்கள் தோல்வி அடைந்து போனார்கள். சரி, ஆண்டுடைய ஆளுகைக்குள்ள அவங்களால இருக்க முடியல. மூன்றாவது பெரிய திட்டம், கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அதை துச்சம் என்று நம்பினதினால் சபை என்ற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த சபையைத்தான் அவருடைய வருகைக்காக இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சபையில தான் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்க வேற எங்க வேணாலும் போங்க, அங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோடி கோடியாய் சம்பாதிப்பது எப்படி, உன் குடும்பத்தை மோட்டிவேஷனல் டாக்ஸ் நிறைய இருக்கும். இங்க தான் சொல்லப்படும், அங்கிருந்து வரப்போகிற கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். சபை மனுஷனால் உருவாக்கப்பட்டதல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தினால் சிந்தப்பட்டு கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடம்தான் சபை. இந்த சபை உபத்திரவ காலத்துக்குள்ள போகாது. இந்த சபை அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சிக்கு கீழே இருக்காது. இந்த சபை கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும்.
நாமும் பறந்து போகிறோம் என்று பைபிள் சொல்லுது. ராப்சர், அவருடைய வருகை ஒரு நொடி பொழுதுல நடக்கும். அதனால எந்நேரமும் நான் விழிப்போடு இருக்கணும், எதிர்பார்ப்போடு இருக்கணும். நான் என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், ஆதாயப்படுத்தணும், என் சபையை ஆதாயப்படுத்தணும், என் பிள்ளைகளை, என் சகோதரனை, என் சகோதரியை, கணவனை, மனைவியை. உலகத்தில் நான் குடும்பத்தை சம்பாதிக்கிறதல்ல பெருசு. அவருடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக திருப்பும் போதுதான் அதை நான் ஆதாயப்படுத்தி மேல கொண்டு போக முடியும். கர்த்தருக்கு நேராக நான் திருப்பணும். இயேசுவை பத்தி சொல்லி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு, என் குடும்பத்திற்கு, என் தலைமுறையினருக்கு. அதை நான் இங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெறுங்கையா போய் நிற்க வேண்டியது வரும். ஆண்டவர் அங்க சேர்த்து வைங்க, பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைங்க. உங்கள் மனம் எங்க இருக்கோ, உங்க எண்ணம் எங்க இருக்கோ அதை தான் நீங்க செய்வீங்க. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். உங்க எண்ணம், உங்க மனம் எப்படியோ அப்படியே தான் நீங்க செய்வீங்க. உங்க எண்ணம் பரலோகமா இருந்தா உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். என் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது எண்ணம் இருந்தா அழிந்து போற ஆத்துமாக்கா நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். என் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது என்ற எண்ணம் இருந்தா என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலையே, ரட்சிக்கப்படணுமே என்கிற எண்ணம் எனக்கு மேலோங்கி இருக்கும், இருதயம் அங்க இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பரலோகத்தில் என் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். என் கணவர் தான் என் பொக்கிஷம், என் மனைவி தான் என் பொக்கிஷம், என் பிள்ளை தான் என் பொக்கிஷம் சொல்றீங்கல்ல, அங்க சேர்த்து வைங்க ஐயா. இங்க விட்டுட்டு போயிடாதீங்க. நம்முடைய தேகத்தை விட்டு உடல் பிரியும் போது தைரியமா பிரியணும். என் பிள்ளைக்கு என் அருமை ரட்சகர் இயேசுவை சொல்லிட்டு போறேன், என் குடும்பத்திற்கு, என் சபைக்கு இயேசுவை சொல்லிட்டு போகிறேன். அந்த எண்ணம் இருக்கணும். வேற என்ன இந்த உலகத்தில் நம்ம என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம்? ஹல்லேலூயா. இயேசு அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அப்போஸ்தலர் 1 வாசிக்கிறோம், தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து ஏறி போனவர் நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அப்படியே திரும்பவும் வருவார். நீங்க எப்படி உங்க கண்ணு பார்க்குதோ அப்படியே இந்த மத்திய ஆகாயத்தில் திரும்ப திரும்ப வருவார். இந்த எண்ணம் இருக்கணும், இந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். ஒவ்வொரு நாள் இருக்கணும், ஒவ்வொரு நொடி பொழுதும் இருக்கணும். கஷ்டப்படும் போது இருக்கணும், சந்தோஷமா இருக்கும்போது இருக்கணும். சந்தோஷம் நிரந்தரம் இல்ல, கஷ்டம் நிரந்தரம் இல்ல, நஷ்டம் நிரந்தரம் அல்ல, உயர்வு நிரந்தரம் அல்ல, புகழ்ச்சி நிரந்தரம் அல்ல, இகழ்ச்சியும் நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான ஒரு காரியம் இருக்கிறது. என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து வரப்போகிற ரட்சகர் இயேசுவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்த வசனம் சொல்லுது, அவருடைய முழு வல்லமையின்படி. பைபிள் சொல்லுது 21வது வசனத்தை திரும்ப ஒரு முறை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை கர்த்தர் எப்படி மறுரூபப்படுத்துவார்னா, அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கு ஒப்பாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து அவர் வந்தபோது அவர் மகிமையின் சரீரத்தில் இருந்தார். அவர் சாப்பிட்டாரா? சாப்பிட்டார். அவரை தொட முடிஞ்சுதா? தொட முடிஞ்சு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வந்தாரா? வந்தார். அதை விளக்க முடியல, நம்மளால விளங்கி கொள்ளவும் முடியல. அப்படிப்பட்ட விளங்கி கொள்ள முடியாத மகிமையின் சரீரமா என் அழிஞ்சு போற இந்த சரீரத்தை கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்கள். அல்ல, எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிறது மட்டும் போதுமாங்க? இல்லை, வேண்டாங்க. இதெல்லாம் சும்மா கறிவேப்பிலை மாதிரி கர்த்தர் கூட்டி கொடுக்கிறது. ஆனால் கூட்டி கொடுக்கறதுக்கு நம்ம பயங்கரமாக ப்ரையாரிட்டி தரோம். இல்லை இல்லை, முழு எதிர்பார்ப்பும் கர்த்தரா இருக்கட்டும். ஆமே. நமக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? இயேசு. சொல்லுங்க, இயேசு. நாம் பெற்றுக்கொள்ள போகிற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? இயேசு. அவர் வரப்போகிறார். அவரை பார்க்க போறேன். அவரை என் கண்ணு பார்க்கும், என் கை அவரை தொட்டு பார்க்கும். அவரோடு கூட இருப்பேன்.
ஒரு நாள் 2 நாள் அல்ல, அந்த நித்திய வீட்டில் நிரந்தரமாக இருக்க போகிறேன். இந்த எண்ணம் மேலோங்கட்டும், சபைக்கு மேலோங்கட்டும், சபை ஆயத்தமாகட்டும். இந்த சபை யாரையெல்லாம் சந்திக்குதோ அவர்களை ஆயத்தப்படுத்தட்டும். ஆமென். எல்லாருக்கும் சொல்லுங்கள். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, நஷ்டத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, உயர்வில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, பணத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, இது நிரந்தரம் அல்ல. உன் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கணும். இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள். இங்க இருக்கிற பணம் ஒன்னு அங்க கொண்டு போகாது, இங்க இருக்கிற புகழ் ஒன்னு அங்க கொண்டு போகாது, இங்க யார் ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அங்க போய் சேர முடியாது. ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். நான் தான் சொன்ன ஒரே ஒரு வீசா தான், அந்த பரிசு தான் இயேசு. இயேசு இயேசு இயேசுதான் வழி. மற்றபடி பரலோகத்துக்கு வேற வழியே இல்ல. புனிதர்கள் வழி இல்ல, வேற எந்த மனிதனும் வழி அல்ல, நம்முடைய புண்ணியங்கள் அல்ல, புகழ்ச்சி அல்ல, இயேசு மாத்திரம் தான் வழி. ஒன்னே ஒண்ணு செய்யணும். பரலோக குடியுரிமை பெற்ற நாம், பரலோக குடியுரிமை பெற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று பைபிள் போதிக்குது. இதன்படி வாழ்ந்து கொண்டே இருக்கணும். லாபமானாலும் நஷ்டமானாலும் கஷ்டமானாலும் உயர்வானாலும் ஹல்லேலூயா, நம்முடைய மரண பரியந்தம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல சொல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். தம்பி, வாலிப தம்பி, உன் எதிர்பார்ப்பு என்ன? வாலிப தங்கச்சி, உன் எதிர்பார்ப்பு என்ன? சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, தாய்மாரே, என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்கிறோம், உங்க எதிர்பார்ப்பு என்ன? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமா? ஆயத்தமா? எதிர்பாருங்கள். நம்முடைய நித்திய வீட்டுக்கு மேல உங்க வாஞ்சை பெருகட்டும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்கள். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் பரலோகம்தான், பரிசுத்தம்தான். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இயேசுவுக்காய், இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய். தானான தனனா, தானான தானான தனனா, தானான. சபையே, விழித்துக் கொள்ளுங்கள். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். சிலர் வேறு விதமாய் நடக்கலாம், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட வேறு விதமா நடக்கலாம். ஆனால் நம்முடைய குடியிருப்பு, அவர்கள் பூமிக்குரியவைகளை நாடலாம், ஆனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறது. நான் எதை எதிர்பார்க்கணும்? நாம எதை எதிர்பார்க்கணும்னா, அந்த பரலோகத்திலிருந்து வரப்போகிற கர்த்தராகிய கிறிஸ்து என்ன ரட்சகர். ஓ ஜீசஸ். 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த பூமியில் ஒரு பாலகனாக கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்தார். 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து கலிலேயராகிய மனுஷருக்கு முன்பாகவே அவர் வானத்திற்கு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆனால் சீக்கிரத்தில் வெகு விரைவாய் மத்திய ஆகாயத்தில் அவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். என்னை ஏற்றுக்கொள்ளும்படி, என்னை சேர்த்து கொள்ளும்படி, என்னை மீட்டுக் கொள்ளும்படி, என்னுடைய சரீரத்தை மகிமைப்படுத்தும்படி, நான் அவரோடு கூட இருக்கும்படி. அப்பா,
இந்த எதிர்பார்ப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கு நாளுக்கு நாள் பெருகட்டும் ஆண்டவரே. உலக கவலைகளை தூக்கி வீச கர்த்தரை குறித்த எதிர்பார்ப்பு, அந்த பொக்கிஷம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் என்கிற பொக்கிஷம், இவைகளை பரலோகத்தில் நாங்கள் சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே. இந்த நாட்களில் அதற்கு தீவிரமாய் நாங்கள் பிரயாசப்படணும். கிருபை தாங்கப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. சபை ஆயத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். சாட்சியா இருக்கிறவன் இன்னும் சாட்சியா இருக்கட்டும். ஆயத்தமாக்குங்க. குடும்பங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாம மகிமை அடையட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். ஒரே ஒரு ஜப குறிப்புக்கு நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். அருமையான ஒரு சகோதரர் ஜெயசிங் பிரதர் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் சீக்கிரமாக கொடுக்கணும். இருந்த வேலையில் ஒரு சின்ன பிரச்சனை, மறுபடியும் அந்த வேலைக்காக பிரயாசப்படுறாங்க. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சீக்கிரத்தில் அவருடைய எதிர்பார்க்கிறபடி நல்ல வேலையை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிங்க. நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே. இந்த சபையில் ஆண்டவரே அங்கத்தினர்களாக இருக்கிற இந்த சபையில் ஒரு நாளாவது வந்து உம்மை நேசித்த, உம்மை ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த பகல் வேளையில் கண்ணோக்கி பாரு. ஒருத்தர் கூட உடைய வருகையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா 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 அப்பா, ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது. ஒருத்தர் கூட. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது உமக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தா, உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டு இருந்தா, இன்னும் குடிச்சிட்டு இருந்தா, இன்னும் போதை பொருட்களை உட்கொண்டுட்டு இருந்தா, இன்னும் வெற்றிலை பாக்கு இவைகளை போன்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிட்டு இருந்தா, இன்னும் புறம் பேசிட்டு இருந்தா, இன்னும் கோல் மூட்டிட்டு இருந்தா, இன்னும் உமக்கு விருப்பமில்லாத காரியத்தை ஏதாவது செஞ்சிட்டு இருந்தா, எங்கள் ஜனங்களை மன்னித்து திரும்ப இந்த நாளிலிருந்து அவர்கள் பரிசுத்தமாய் வாழ எங்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்களால தான் முடியும். உங்க கிருபை நடத்தட்டு ராஜா. அந்தரங்க பாவங்களுக்கு எங்கள் ஜனங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க ராஜ்யத்துல எங்கள் ஜனங்கள் எல்லாரும் பங்கு பெறணும் ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தார். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரி அந்த நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.